ஒரு குறுநில மன்னர், திருமுனைப்பாடிங்கிற நாட்டை ஆட்சி செஞ்சவர். இவரை பற்றி ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, 63 நாயன்மார்களில் ஒருத்தரான சுந்தரமூர்த்தி நாயன்மாரை எடுத்து வளர்த்த பெருமை இவருக்கு உண்டு. சுந்தரனுடைய அழகை பார்த்துட்டு அவரோட அப்பா அம்மா கிட்ட அனுமதி வாங்கி ஒரு இளவரசன் மாதிரி சுந்தரரை வளர்த்துக்கிட்டு வந்தாராம். நரசிங்க முனையரையர் ஒரு தீவிரமான சிவபக்தர். ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கும் சிவனடியார்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்து அன்னதானம் செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு முறை அப்படி தங்கம் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒருத்தர் வர்றாரு. அவர் உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருக்கு, கழுத்தில் ருத்ராட்சம். ஆனால் அவருடைய கண்கள்லையும் நடையிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் குணம் தெரியுது, தீய குணம் தெரியுது. ஒரு காமுகன், அதாவது லஸ்ஃபுல் பர்சன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க எல்லாருக்குமே அது புரிஞ்சுது. இவன் ஒரு போலி அடியார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டாங்க. ஆனால் நரசிங்க முனையரையர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். மற்றவங்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்தவர், இவருக்கு மட்டும் 200 பொற்காசுகள் கொடுத்தார். ஏன்னா சேக்கிழார் அந்த மனநிலையை சொல்கிறாரு, இழி தகவு கண்டு இகழார் ஈசன் அடியார் வேடம் தொழுது கை கொண்டு அவருக்கு தூய பொன் 200 அளித்து முழுது மெய் அன்பினோடும் விடை கொடுத்து அனுப்பினார். அவர் நடத்தையில் இருந்த இழிவை கண்டு ராஜா இகழவே இல்லை. இவர் அணிந்திருச்சுங்கிறது ஈசனுடைய வேடம் என்று அந்த சின்னம் இருக்கு இல்லையா, அந்த லோகோ, அதுதான் அந்த திருநீர், அதை மதிக்கிறதுக்கு அவர் போயிட்டார். அவருக்கு 2 மடங்கு பொன் கொடுத்து அன்போடு அனுப்பிச்சு வச்சார். ராஜா என்ன நினச்சார் அப்படின்னா, இவன் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் இவன் சுமந்துட்டு இருக்கிற அந்த திருநீர் என்னுடைய சிவபெருமான் அடியார் வேஷத்தில் இருக்கிற ஒருத்தரை உலகம் கேலி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி அவருக்கு அதிகமாக மரியாதை கொடுத்தார். அந்த திருநீருக்காக அவர் செஞ்ச தியாகம்தான் அவரை நாயன்மாரவே ஆக்கிருச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தகையில் தன்னுடைய வளர்ப்பு தந்தையை பற்றி ரொம்ப பெருமையாக பாடுறார். மெய்யடியார் நரசிங்க முனையர்க்கும் அடியேன், உண்மையான அடியாராகிய நரசிங்க முனையர் அடியார், அவருக்கும் அந்த நாயன்மாருக்கும் நான் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒருத்தரோட குறைகளை தேடி தேடி பிடிக்கிறோங்க. ஆனால் நரசிங்க முனையர் ஒருத்தர்கிட்ட இருக்கிற 1000 கெட்ட விஷயங்களை பார்க்காம அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பாருங்க. ஒரு லோகோவை கூட தெய்வமாக மதித்து அந்த பண்பு தான் அவரை பெரியவராக்கிருச்சு. உருவத்துக்கு வச்சு ஒருத்தரை எடை போடாதீங்க. அவங்க சுமந்துட்டு இருக்கிற அந்த தத்துவத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. சிவாய நம.